ஆன் பண்ணிருக்குப்பா. ஹலோ, ஆர் யூ ஏபிள் டு ஹியர் மீ? கேக்குதாப்பா நான் பேசுறது? கேக்குதா? புனித் இல்ல, அது புனித் இல்ல, யுவராஜ் சொன்னாதான் கேக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா, சொல்லு யுவராஜ். கேக்குது, ஓகே சரி. இப்ப நம்ம as far as இப்போ நீங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க்ஸ் இதுல இருந்து நம்ம எழுதலாம். அந்த 5 மார்க்ஸ் எங்க செலக்ட் பண்ணலாம்னா, இது வரைக்கும் வந்ததுல சிலிகான்ஸ் ஒரு 5 மார்க்ஸ்ல வரலாம். ஆனா மெஜாரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா இந்த புளூரின்ல இருந்து, அதாவது இந்த ஹாலோஜன்ஸ் அண்ட் நோபல் கேசஸ், இந்த ரெண்டுத்தையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் நம்ம எழுதிடலாம். ஓகே, அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பி பிளாக்ல அந்த பாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ் நீ பாத்தீங்கன்னா ஒரு 3 மார்க்ஸ் ஈஸியா உங்களுக்கு நீங்க எழுதலான்றது சொன்னோம். அதே மாதிரி இதுக்கு அப்புறம், தட் இஸ் இஃப் யூ லுக் அட் யுவர் புக் பேஜ் நம்பர் 66ல இருந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு 5 மார்க்ஸ் நீங்க ஈஸியா எழுதலாம். என்ன, அதே மாதிரி 3 மார்க்ஸும் வருவதற்கு, ஏன்னா இந்த லெசன்ல 2 3 மார்க்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த 2 3 மார்க்ஸ் இந்த 66ல இருந்து பின்னால ஒரு கான்செப்ட் வரைக்கும் நீங்க போனீங்கன்னா ஈஸியா யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனாமலஸ் நேச்சர் ஆஃப் புளூரின் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இதுல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, மொத்தமா நீங்க 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். மிஸ் நாங்க 8 பாயிண்ட் எழுதணுமா, 5 பாயிண்ட் எழுதுனா போதாதா 5 மார்க்ஸ்? எப்பயுமே நம்ம கேட்கிற கேள்விதான். 5 மார்க்ஸ் 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். நான் என்ன சொல்றேன், 5ஓட நிறுத்தாத, கோ ஃபார் த 6th பாயிண்ட் ஆல்சோ. 6 பாயிண்ட் நீங்க எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் அண்ட் சேஃப் கேம் நம்ம விளையாடுறோம்னு அர்த்தம். இப்போ நீங்க சாதாரணமா பாருங்க, உங்க வீட்லயே பாருங்க, ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி, சப்போஸ் நீ தான் எல்டஸ்ட் சன் ஆஃப் யூ அப்படின்னு உங்க ஃபேமிலிலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு சொல்லும்போது, அல்லது லாஸ்ட் சைல்டா இருந்தாலும் ரொம்ப பெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஹாலோஜன் ஃபேமிலில இந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா புளூரின். இப்ப நம்ம அன்னைக்கே நம்ம பார்த்தோம் எப்படின்னா, புளூரினும் ஹைட்ரஜனும் ஈவன் இன் டார்க், இந்த ஜார் கண்டெய்னிங் புளூரின், இந்த ஜார் கண்டெய்னிங் குளோரின் ஹைட்ரஜன் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா இன் டார்க்கே ஹைட்ரஜனும் புளூரினும் ரியாக்ட் பண்ணும்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த ஹைட்ரஜன் அண்ட் புளூரின் ரியாக்ஷன் நாட் ஒன்லி வித் ஹைட்ரஜன், யார் வேணாலும் எடுத்துக்கலாம், யாரோட வேணாலும் புளூரின் ரியாக்ட் பண்ணும். The reactivity is very very high as far as the fluorine is concerned. அடுத்தது ஒரு கேள்வி கேட்கலாம், why miss this fluorine alone is having a very high reactivity? ஒண்ணு இல்ல, நம்மளே பார்க்கலாம். இப்ப சப்போஸ் நம்ம ஒரு இடத்துல இங்க இருக்கிறோம், நம்ம இந்த இடத்துல we don't like to sit here அப்படின்னு சொன்னோம்னா இங்க உட்கார்ந்துட்டே இருக்க மாட்டோம். டக்குன்னு இங்க இருந்து அங்க போவோம், அங்க இருந்து அங்க போவாங்க. அதாவது நமக்கு அந்த if you feel that you are not safe there, அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடம், அங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல FF பாண்ட் இருக்கு. இந்த FF பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி very very low. It has a very minimum dissociation energy. இந்த பாண்டை ஈஸியா நம்ம உடைச்சிடலாம். 2 புளூரின் ஃப்ரீயா வந்துரும். சோ 2 புளூரின் ஃப்ரீ ஆன உடனே ஈஸியா it takes part in reaction. அதனாலதான் why fluorine is highly reactive அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, you can say the dissociation energy of FF is very small and minimum, and that is why you are able to break the bond. That is what you are able to see. ஓகே, அது ஒரு டிஃபரன்ஸ். புளூரின் மற்ற ஹாலோஜன்ஸ் பார்க்கும் பொழுது குறைவாதான் இருக்கும், ஆனா புளூரின் அளவுக்கு குறைவில்லை. ஏன்னா குளோரினும் ரியாக்டிவிட்டி ஒரு அளவுக்கு நிறைய நல்லாவே இருக்கும், ஆனாலும் அது அந்த அளவுக்கு ரொம்ப குறைவு கிடையாது. as far as chlorine is concerned, அதர் ஹாலோஜன்ஸ் பார்க்கும்போது அவ்வளவு அளவுக்கு குறைவு கிடையாது. அது ஒரு பாயிண்ட். யூ ஹாவ் டு ரிமெம்பர் the bond dissociation energy of FF is very small. அது ஒரு ரீசன். ரெண்டாவது பாருங்க, நிறைய வாட்டர்ல கரையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கரையும் அப்படின்னு சொல்றதை விட அதோட ரியாக்ட் பண்ணி யூ கெட் ஆக்சிஜன் அல்லது OF2 ஒரு காம்பவுண்ட கூட அது உருவாக்கக்கூடியது. அடுத்தது புளூரின் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ரியாக்ட்ஸ் வித் சோடியம், சோடியத்தோட ரியாக்ட் பண்ணா அல்லது HF ஓட ரியாக்ட் பண்ணா we get NaF. அந்த NaF HF ஓட சேர்ந்ததுன்னா we get NaHF2 அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வரும். இந்த மாதிரி நம்ம ஏதாவது NaHCl2 இது வரைக்கும் பார்த்திருக்கோமான்னா இந்த மாதிரி காம்பவுண்டே நம்ம பார்த்தது இல்லை. அதாவது ஒரு எத்திக் ஆஃப் டீச்சர் என்னன்னா, ராங் ஆன்சர் should not be written on the board. அதனால I erase it. Na F HF ஓட சேர்ந்து NaHF2 ஒரு காம்பவுண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வேற எந்த ஹாலஜன்ஸ்லயும் இது இல்ல. இது ஒரு டிஃபரன்ஸ். அடுத்தது பாருங்க, இது நம்மளுடைய புளூரின் எல்லா விதமான ஹாலைட்ஸும் வரும். சாதாரணமா உங்களுக்கு தெரியும், சில்வர் குளோரைடு இஸ் a precipitate, சில்வர் புரோமைடு இஸ் a precipitate, சில்வர் அயோடைடு இஸ் a precipitate, எல்லாமே precipitate. ஆனா சில்வர் புளோரைடு இஸ் soluble in water.
சோ அதுலயும் பாருங்க மத்த ஹாலஜன்ஸ்ல இருந்து இது டிஃபர், அது எல்லாமே precipitate ஆகும். இது insoluble, அதாவது you will get a solution of silver fluoride, you won't get a precipitate with silver fluoride. ஓகே, அடுத்தது குளோரின் பாத்தீங்கன்னா குளோரினையும் ஃப்ளூரினையும் ரியாக்ட் பண்ண வச்சா we get an interhalogen compound இந்த இடத்துல. அப்ப இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நெகட்டிவ், இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிட்டிவா இருக்கும். அதாவது ஃப்ளூரின் குளோரின் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்ல பாசிட்டிவ் வரதுக்கு அதர் ஹாலஜன்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ஜெனரலா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கிறவங்க ஒரு எலக்ட்ரான் வந்தா ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ண கூடியவங்க, அதனால எல்லாருமே நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருப்பாங்க. ஆனா மற்ற இந்த ஃப்ளூரினுக்கு கீழே இருக்கிற குளோரின், புரோமின், அயோடின் எடுத்துட்டீங்கன்னா அவங்க நெகட்டிவோட சில நேரத்துல பாசிட்டிவும் வருவாங்க. ஆனா ஃப்ளூரின் என்ன வரவே வராது, என்ன வரவே வராது. You won't get a positive oxidation state at all as far as the fluorine is concerned. Okay, இது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். Fluorine will have only negative oxidation state. அதே மாதிரி polyhalides ன்னு சொல்றது. அது என்ன polyhalides அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ Cl, அதாவது ICl3, என்ன IF3, அதே மாதிரி இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு. இதுல இன்னொன்னு என்னன்னா ஃப்ளோரின்ல நமக்கு டி பிளாக் எலிமெண்ட் கிடையாது. அதனால அது ஒரு முக்கியமான வித்தியாசம், யூ ஹாவ் டு ரிமெம்பர். அடுத்தது குளோரின் எடுத்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு போடலாம். அப்படி சோடியம் ஹைட்ராக்சைடுல நீங்க போட்டீங்கன்னா NaCl plus NaClO வரும். இஃப் இட் இஸ் அ டைல்யூட் ஆல்கலியா இருந்தா. கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலியா இருந்தா NaClO3 சோடியம் குளோரைட்னு ஒரு காம்பவுண்ட் வரும். ஆனா இவங்க பாருங்க ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃப்ளூரின் வித் alkalis like sodium hydroxide. If it is a dilute alkaliயா இருந்ததுன்னா you get OF2, and if it is a strong alkali we get oxygen. அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட், HF attacks glass. சாதாரணமா எல்லாருமே என்ன ஒரு ஆசிட் எடுத்தாலும் கிளாஸ் பாட்டில்ஸ்ல வைப்போம். ஆனா HF மாத்திரம் கிளாஸ் பாட்டில்ஸ்ல விற்க முடியாது. ஏன்னா HF reacts with glass. ஓகே, இது எல்லாம் தான் fluorine differs from the rest of the halogens அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப பாப்போமா one by one. You can take page number 67. Let us see the points one by one. If you have a pencil, you can underline the important point. The first point says that it is the most reactive element among the halogen because of the minimum value of FF dissociation energy. இது 1 மார்க்குக்கும் யூஸ் ஆகும். சில நேரத்துல why fluorine is more reactiveங்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அடுத்தது fluorine decomposes cold dilute alkali liberating OF2, and with concentrated alkali oxygen is liberated under similar conditions. The other halogens will give rise to hypohalides and halides respectively. அடுத்தது it has the greatest affinity for hydrogen forming HF which is associated. அதாவது HF is a liquid. இத நான் ஏற்கனவே உங்களுக்கு முந்தின பாயிண்ட்லயே சொன்னேன். அதாவது comparing the hydrogen halides, HF is a liquid due to the formation of hydrogen bonding, whereas HCl is a gas, HBr is a gas. Hydrofluoric acid is a weak acid, whereas other hydrohalic acids are strong acids. அடுத்தது it differs markedly from other halogens in that it can form 2 types of salts, அதாவது NaF and NaHF2. Only fluorine forms this type of salts. வேற எந்த ஹாலஜன்ஸும் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணாது. அடுத்தது இதுல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, HF differs from the corresponding salts of the other hydroacids. AgF is soluble in water. Please underline, AgF is soluble in water, whereas other halides like silver chloride, silver bromide, silver iodide are insoluble. And being strongly electronegative, அதாவது ரொம்ப எப்பயுமே இவங்களுக்கு ஒரே ஒரு டெண்டன்சி தான், it can accept an electron. It will never donate an electron. Positive charge இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன காரணம் என்னன்னா, it will always accept an electron. It will never donate an electron. அதனால fluorine is having a negative oxidation state. Electronegative, it can have only negative oxidation state, while other halogens can have negative as well as positive. இப்ப ClF ன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல Cl positive. ஆனா எந்த காரணத்தை கொண்டோ பெறன வாங்குறது மட்டும் தான் இதுக்கு தெரியும், கொடுக்கிறது இதுகிட்ட கிடையவே கிடையாது. அடுத்தது HF attacks glass, whether others will not. Fluorine, because of the absence of d orbital its valency shell does not form any polyhalides. Thus we have I3 minus, Br3 minus, Cl3 minus அப்படின்னு compounds form பண்ணும்.
no F3 minus ion is possible. Okay. Anala, in this case, polyhalides are not possible, and whereas does not form polyhalides, whereas fluorine, இப்போ ஈஸியா நம்ம வந்து ClF3 ஃபார்ம் பண்ணலாம். BRF, sorry, இப்போ சப்போஸ் ClF வரும், என்ன ClF வரும். அடுத்தது எப்பயுமே fluorine வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல தான் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்தாங்கிற பிரச்சனையே கிடையாது. என்ன நிறைய இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம், அதை பார்க்கும்போது நம்ம சொல்லலாம் எல்லாம் எங்க இருக்காங்க, fluorine மாத்திரம் எந்த பக்கம் இருக்காங்க. அந்த மாதிரி polyhalides இதுல வராததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, d orbital are not it is not having d orbital. ஏன்னா 2s2 2p 2d வரதுக்கு சான்ஸே கிடையாது. only third shellல இருந்தா d orbital வரும். அதனால because of the absence of d orbital in its valency shell, it is forming does not form polyhalides. Okay. அடுத்த important property of this என்னன்னா etching of glass. so இது வரைக்கும் 8 பாயிண்ட் இருக்கு நம்ம பார்த்தது. இந்த 8 பாயிண்ட்ல நீங்க ஏதாவது 5ல இருந்து 6 பாயிண்ட் எழுதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா etching of glass. அப்படின்னா etchingனா என்ன? இது வந்து 3 மார்க்ஸ் क्वेश्चनல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. what is etching of glass ன்னு சொல்லிட்டு. so etching of glassனா என்ன எழுதுவீங்கன்னா, ஒண்ணு இல்ல, ஒரு கிளாஸ் பாட்டில் நீங்க லேபுக்குள்ள நீங்க போனீங்கன்னா சில நேரத்துல இந்த பாட்டில் மேல பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சல்பியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட்ங்கிறது பாட்டிலேயே ஏதோ வச்சு என்கிரேவ் பண்ண மாதிரி இருக்கும். பாத்திருக்கீங்களா? அதுலயே அதாவது என்னன்னு கேட்டா தட் இஸ் கால்ட், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா இதுக்கு பேரு கண்ணாடியை அரித்தல் அப்படின்னு சொல்றோம். கண்ணாடியை அரிக்கும். அந்த அரிக்கக்கூடியது யாருன்னா HF. ஒண்ணு இல்ல, ஒரு கிளாஸ் பிளேட் எடுத்துக்கலாம். அந்த கிளாஸ் பிளேட் மேல thin layer of wax போட்டுறணும். என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், thin layer of wax போட்டு முடிச்ச அப்புறம் சப்போஸ் என் பேர் அந்த வாட்ச் கிளாஸ்ல எழுதணும்னு சொல்லிங்கன்னா அந்த பேரை நம்ம அழகா ஒரு பின், அதாவது சேஃப்டி பின்னா இருக்கலாம், அல்லது நம்மளுடைய அதாவது குண்டூசி, அதை வச்சு அழகா உன் பேர் எழுதணும், இல்ல ஏதாவது ஒரு பூ படம் போடணும், அழகா போட்டுட்டு அதுல HF ஊத்தி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு half an hour 20 minutes அதுல வச்சிருந்தீங்கன்னா அந்த கிளாஸ், ஏன்னா இப்ப நம்ம அந்த பின்னால என்ன எழுதுறோமோ அந்த இடத்துல வேக்ஸ் எல்லாம் இருக்காது, மீதி இடத்துல எல்லாம் கவர்டு பை வேக்ஸ். சோ அந்த இடத்துல இந்த ஆசிட் போய் அங்க உட்கார்ந்து அரிச்சிரும் அந்த கிளாஸ், எச் பண்ணிடும். அதுக்குதான் எச்சிங் ஆஃப் கிளாஸ் சொல்றது. அதனால இதுக்கு பேரு because HF reacts with glass. suppose etching of glass na enna point eludunum theriyuma, industrially hydrogen fluoride is obtained by heating. so eppadi HF nama prepare pannalam, I mean what is it called, HF can be prepared by, you take calcium fluoride, when it reacts with concentrated sulfuric acid we get CaSO4 plus 2HF. HF is formed in this way. இந்த HF will not keep quiet. இப்ப கிளாஸ்ல யாரு இருக்காங்கன்னா ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து SiO2 plus 4HF. we get F4 plus 2H2O. ஆர் கிளாஸ்ல இன்னொரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு பேரு Na2 SiO3 plus 6HF and we get Na2 SiF6 plus 3H2O. இந்த மாதிரி ரெண்டு காம்பவுண்ட் கிளாஸ்ல இருக்கிற சப்ஸ்டன்ஸ், இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு இஸ் பிரசன்ட் இன் கிளாஸ், சோடியம் சிலிகேட் இஸ் பிரசன்ட் இன் கிளாஸ், அது ரெண்டும் இந்த HF ஓட ரியாக்ட் பண்ணும். அதுதான் அரிப்பதற்கான காரணம், etching of glass. இந்த ஈக்குவேஷன் ரெண்டும் எழுதணும், இந்த மூணு ஈக்குவேஷன் எழுதணும். HF distills over and vapors are condensed in water in a lead receiver. Aqueous HF thus obtained is stored in wax bottles. அதனால எப்பயுமே HF cannot be stored in glass bottles. It can be stored only in WAX wax bottles. Okay, and this is the reaction which takes place in the etching of glass. Remember that. அடுத்தது, the action of hydrofluoric acid on silica and silicates is used for etching of glass. The glass article இப்ப நம்ம சொன்னதான் waxல கவர் பண்ணிட்டு ஒரு thin இத வச்சு you can make a mark on it, அது மேல HF போட்டீங்கன்னா HF reacts and அது அரிச்சிருக்கும். இது நீங்க நல்லா பாத்திருப்பீங்க. இதுக்கு பேரு தான், அந்த ப்ராசஸ்க்கு பேரு etching. ஒண்ணு இல்ல, சில நேரத்துல நீங்க வந்து முகம் பாக்குற கண்ணாடி ஃபேஸ் மிரர் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது லெட்டர்ஸ் அங்க எழுதி இருக்கும். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்னன்னா எச்சிங் மெத்தட்ல அதுல அந்த லெட்டர்ஸ் எழுதிருப்பாங்க. நீங்க வந்து இப்ப வந்து சப்போஸ் ஒரு சில்வர் ஆர்னமெண்ட் இருக்கு, அதுல வந்து இதை வச்சு அழகா டிசைன் போடுவாங்க, பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி மெத்தட் கிடையாது. ஆனா கிளாஸ பொறுத்த வரைக்கும் எச்சிங் இந்த மாதிரி அரிச்சு HF யூஸ் பண்ணி யூ கேன் மேக் அ டிசைன் ஆன் இட் அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் எச்சிங் ஆஃப் கிளாஸ். என்னப்பா யுவராஜ், ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.
அடுத்தது இது இப்போ etching of glass ஒரு 3 marks. These are the reactions which takes place in the this is the preparation of HF, and this is the reaction which takes place during the etching process. அதாவது silicon dioxide and calcium sodium silicate, both of them are reacting with HF. This is the reaction. So இந்த reaction ரெண்டுத்தையும் நீங்க எழுதணும் as far as the examination is concerned. And this is now the glass can be very soon etched. The wax is அதாவது சப்போஸ் அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் the wax turpentine போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா wax நமக்கு போயிடும். ஏதாவது டவுட் இருக்காப்பா அபினேஷா? இல்லையா? சரி, ஓகே. அடுத்தது ஒரு 5 marks question. கேளு, பரவாயில்ல, வாங்கி கேளு, ஒன்னும் இல்லைன்றதான் சொல்ல. இது புனித் தானே? என்ன புனித், நீ சொல்ல மாட்டியா? ஒண்ணும் இல்ல, ஓகே. புனித், உனக்கு என்னப்பா? புனித் தானே? சொல்லு, என்னப்பா? புனித் தானே? am I right? புனித் only, no? His name? ஓகே, சரி. இப்போ அடுத்தது ஒரு 5 marks question. இதுக்கு பேர் வந்து ஐசோலேஷன் ஆஃப் ஃப்ளூரின். இது ஒரு 5 marks question கேக்குறாங்க. சரி, என்ன பாயிண்ட் நீங்க இதுல எழுதுவீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு டயக்ராம் இருக்கு. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஃப்ளூரின்ல ஒரு டயக்ராம் இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், சாதாரணமா எது வேணாலும் ப்ரிப்பரேஷன்னா உடனே கிளாஸ் அப்பேரட்டஸ் சொல்லுவோம். இங்க கிளாஸ் அப்பேரட்டஸ் யூஸ் பண்ண முடியுமா? HF அதாவது ஃப்ளூரின் ப்ரிப்பரேஷன்ல கிளாஸ் அப்பேரட்டஸ் யூஸ் பண்ண முடியுமா, முடியாதா? நிச்சயமா முடியாது. ஏன்னா ஃப்ளூரின் அட்டாக்ஸ் கிளாஸ். அதனால HF அதாவது ஃப்ளூரின் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, HF ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, கிளாஸ் அப்பேரட்டஸ் பண்ண முடியாது. அதனால the apparatus is made up of copper. இந்த ப்ராசஸ்க்கு பேரு டென்னிஸ் வீடர் ரோச்சே மெத்தட் அப்படிங்கறது அந்த ப்ராசஸ் ஐசோலேஷன் ஆஃப் ஃப்ளூரின். ஏன்னா ஃப்ளூரினுடைய அட்டாமிக் நம்பர் 9, this is present in period number 2, and the valency is equal to 1 for fluorine, அதுவும் -1. Atomic number is 19 and the group number is 17. Fluorine does not occur free in nature, it occurs in the combined form. That I told you because of the low dissociation energy of fluorine. Dennis method, this was devised by Dennis Wieder and Roche in 1931. In this, fluorine is prepared by the electrolysis of fused sodium or potassium hydrogen fluoride perfectly dry. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, it must be very dry. இதுல ஒரு டிராப் கூட என்ன இருக்க கூடாதுன்னா வாட்டர் அல்லது மாய்ஸ்சர் இருக்க கூடாது. Electrolysis is carried out between graphite electrodes in V-shaped electrically heated copper tube. The ends of the tubes are covered with, இப்போ நம்ம பார்க்கும் பொழுது we will see that, அதாவது V-shaped vessel இப்படி இருக்கும். This is made up of copper. இதுக்கு அவுட்டர் ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒன்னு இருக்கும். அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நம்மள்ட்ட இந்த உள்ள என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we will be taking NaF அல்லது KF ரெண்டுத்துல ஏதாவது எடுத்துக்கலாம். அது HF ஓட சேர்ந்ததுன்னா we know very well this forms NaHF2, and when this reacts with HF we get KHF2. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேப் போட்டிருப்பாங்க. அந்த கேப் வந்து made up of bakelite. இந்த இடத்துல இந்த கேப் இஸ் மேட் அப் ஆஃப் பேக்கலைட் சிமெண்ட். அதாவது பேக்கலைட் வந்து சிமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம 2 எலக்ட்ரோட்ஸ். இதுல நீங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். டிரா த டயக்ராம் யூசிங் அ பென்சில். நான் டயக்ராம் போடுறேன். எதுக்காக போடுறேன்னா, அந்த மெத்தட் இந்த டெஃபினட்டா எலக்ட்ரோட்ஸ் போடணும். இதனுடைய அவுட்டர் ஜாக்கெட் இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த NaHF2 should be in the liquid form, solidify ஆகாம இருக்கிறதுக்காக இது ஒரு ஹீட்டிங் எக்யூப்மெண்ட். அதாவது ஹார்த்னு சொல்லலாம், அல்லது this is the one where this melts your solution or keeps your solution in the liquid form. அதுக்கு and then we have the electrode and then we have an outlet. இந்த பக்கம் ஒரு அவுட்லெட் வரும். அப்புறம் 2 U டியூப்ஸ் இருக்கும். அந்த 2 U டியூப்ஸ்லயும் சோடியம் ஃப்ளூரைடு இஸ் யூஸ்ட். ஏன் அந்த சோடியம் ஃப்ளூரைடு அதுல யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, சப்போஸ் இந்த இடத்துல ரியாக்ஷன்ல HF ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா அதை அப்சார்ப் பண்றது. சரி, இப்ப பாருவோம். Let us see the description of the apparatus. In this, fluorine is prepared from the sodium or potassium hydrogen fluoride. அதுக்கு அரை மார்க் இருக்கும்.
அடுத்தது electrolysis is carried out between graphite electrode. This electrode is made up of graphite. Graphite electrode அடுத்த பாயிண்ட் கட்டாயமா பேப்பர்ல இருக்கணும். அதுக்கு half a mark. V-shaped electrically heated copper tube. We are heating electrically. The outer jacket is used for heating your copper. இது வந்து this is made up of copper tube. And the ends of the tubes are covered with copper caps into which the graphite electrodes are fixed with bakelite. அதாவது அந்த electrodes ரெண்டும் அப்படியே நிக்கிறதுக்காக bakelite cement is used. The copper tube is thickly lagged to prevent loss of heat. அதாவது இதுல இருந்து heat வெளியே போகாம இருக்கிறதுக்காக to an extent அது திக்கா இருக்கும். இப்போ நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த வெசல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா somewhat திக்கா இருக்கும். அதாவது சில நேரத்துல பாத்தீங்கன்னா 2 hours கூட சூடாவே இருக்கும் நம்ம சமைச்ச சமையல் அந்த காலத்துல. That's because the vessel itself, the vessel in which they have cooked their material வந்து திக்கா இருக்கும், so that it retains the heat for a longer period. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது திக்கா இருந்துச்சுன்னா it consumes more heat, more fuel, அதனால அதெல்லாம் சின்னதாக்குறோம்னு சொல்றோம். அதாவது எவ்வளவு வேகமா அது ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு வேகமா அது குளிர்ந்துரும், கூல் ஆயிரும். புரியுதா? ஆனா இங்க வந்து இந்த காப்பர் இஸ் மேட் அப் ஆஃப் thickly lagged to prevent loss of heat. இப்ப பாருங்க, this is the reaction which takes place. இந்த reaction நீங்க எழுதணும். KHF2 முதல்ல decompose ஆகி KF plus HF ஆகும். The HF decomposes to give you H plus plus F minus, and the H plus goes to the cathode and accepts 2 H plus accepts 2 electron and becomes hydrogen. Similarly 2 F minus releases 2 electron. இந்த minus 2 electron இங்க போடலாம், அல்லது அந்த பக்கம் போனோம்னா plus 2 electron நீங்க அதை சொல்லலாம். Okay, and this reaction takes place at the anode and this reaction takes place at the cathode. This equation you have to write. அதனால அப்பதான் அந்த உங்களுடைய ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆகும். டயக்ராம் இருக்கணும் 1 மார்க், இது இருக்கணும் கட்டாயமா 1 மார்க். ஓகே, இப்ப this is the apparatus. இப்ப நான் சொன்ன மாதிரி this is the copper, thick copper tube, and this is the one which is for heating your NaHF or KHF2. ரெண்டு சைடும், அதாவது இப்ப இருக்குன்னா, இப்ப இப்படி இருக்குன்னா இதை நான் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறேன். இது வந்து என்னன்னா ஹீட்டிங். இதான் this is the heating one which covers your copper tube, and this is the graphite electrode. இந்த இடத்துல fused NaHF2 or KHF2 இருக்கும். And here this tube is for hydrogen. ஏன்னா hydrogen will be released. இப்ப நம்ம பார்த்தோம் cathodeல which goes to the cathode and which goes to the anode நம்ம பார்த்தோம். Hydrogen goes to the cathode and will be going, fluorine will be going to the anode. So fluorine வந்து இது வழியா ரிலீஸ் ஆகும். இது ரிலீஸ் ஆகும்போது it is passing through a new tube containing sodium fluoride. So அந்த U tube னுடைய ரோல் என்ன? சோடியம் fluoride என்ன வேலை பண்ணும்னா, சப்போஸ் தப்பி தவறி ஏதாவது HF இங்க இருந்து அது வெளியா வந்துச்சுன்னா அதை அப்சார்ப் பண்றதுக்காக இந்த U tube அங்க இருக்கு. ஓகே, இந்த டயக்ராம் யூ ஹேவ் டு டிரா. 2 தடவை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்ல போய் அந்த டயக்ராத்தை நீங்க வரையலாம். ஓகே, எஸ் கேளுப்பா, ஏதாவது கேட்கறதா இருந்தா. அடுத்தது fluorine is liberated at the anode is passed through U tube containing sodium fluoride. This removes the hydrogen fluoride vapors coming with fluorine. அப்படி ஏதாவது இருந்தா it will be removed and this is NaHF2 மாறிடும். ஓகே, அடுத்தது physical properties உங்களுக்கு தெரியும். சாதாரணமா chlorine is greenish yellow in color, bromine is brown in color, iodine is violet in color. அதே fluorine எடுத்துட்டீங்கன்னா, fluorine is a gas and has a pale greenish yellow color. chlorine விட light color, greenish yellow இருக்கும், little greenish yellow, pale greenish yellow. extremely pungent and penetrating odor. உடம்புல எல்லாம் பட்டுச்சுன்னா கொஞ்சம் அரிக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு reactivity. it is heavier than air. அடுத்தது fluorine is the most active member of the halogen that we know very well. இப்ப எந்த மாதிரி இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணும் ஹைட்ரஜனோடனா, even in dark hydrogen explodes violently in fluorine even in dark. அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே குளோரினா இருந்ததுன்னா, குளோரினுக்கு வந்து இது வேணும், என்ன வேணும், சன்லைட் வேணும். புரோமின்னா ஹீட் பண்ணணும், அயோடின்னா ஹீட்டிங் வித் a catalyst. ஆனா fluorine பாத்தீங்கன்னா this reacts even in dark. அதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் fluorine வந்து மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணுமா மிஸ், நான் மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணுமா மிஸ்னா, நிறைய நான் மெட்டல்ஸ் fluorineோட ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ்னா பாஸ்பரஸ் பென்டா fluoride வரும். இப்போ கார்பனா இருந்ததுன்னா it forms CF4 கார்பன் டெட்ரா fluoride. and for பாஸ்பரஸோட பாஸ்பரஸ்
pentafluoride. அதே மாதிரி சிலிக்கன் இருந்தா சிலிக்கன் டெட்ராஃப்ளூரைடு. எந்த நான் மெட்டல்ஸோடய நான் மெட்டல்ஸோட தான் ரியாக்ட் பண்ணுமா? இட்ஸ் ஹைலி ரியாக்டிவ்னு சொன்னேன். இப்போ அலுமினியம் எடுத்துக்கலாம், அல்லது வி டேக்ஸ் சில்வர் அல்லது அலுமினியம், இவங்க எல்லாருமே ஃப்ளூரினோட ரியாக்ட் பண்ணும். அண்ட் வி கெட் AgF and AlF3, aluminum fluoride is formed. So metals ஓட ரியாக்ட் பண்ணும். So metals ஓட மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுவான்னு கேட்டா, ஒரு ஹாலஜன் இன்னொரு ஹாலஜனோட ரியாக்ட் பண்ணும். அந்த மாதிரி இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்சோ பாசிபிள் வித் fluorine. So properties வச்சு நமக்கு கேட்க மாட்டாங்க. This is, you remember that, it will be useful for you somewhere. அடுத்தது action with non-metals like carbon, silicon and phosphorus burn in fluorine forming fluorides, CF4, SiF4, PF5, phosphorus pentachloride. Similarly, it reacts with metals like silver and aluminium, which gives you AlF3, AgF. உங்களுக்கு தெரியும் அந்த AgF உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? It is soluble in water, whereas other halides of silver are insoluble in water. Fluorine அடுத்தது interhalogen compound. இதுக்கு முந்தின ஸ்லைடு கிடைச்சது. ஓகே, இது இன்னொன்னு என்னன்னா, இட் ஃபார்ம்ஸ் interhalogen compounds. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, iodine can react with fluorine to give you IF5. IF5 can react with one more molecule of fluorine to give you IF7. Miss iodine ஓட தான் ரியாக்ட் பண்ணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் chlorine ஓட ரியாக்ட் பண்ணும், we get 2ClF. bromine ஓட ரியாக்ட் பண்ணும், when it reacts with bromine we get BrF3. அதாவது 1:1 ரேஷியோலயும் ரியாக்ட் பண்ணும், 1:3 ரேஷியோலயும் ரியாக்ட் பண்ணும், 1:5 ரேஷியோலயும் ரியாக்ட் பண்ணும், 1:7 ரேஷியோலயும் it reacts and it forms interhalogen compounds. These are called interhalogen compound. Fluorine forms the maximum number of interhalogen compound. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, high reactivity. அடுத்தது uses of fluorine ஈஸியா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம், ஈஸியா 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். uses of fluorine என்ன? இப்ப பாருங்க, fluorine வந்து it is used in the ஒரு முக்கியமான compound which is used in refrigerator. என்ன refrigerants, freons சொல்றது, அதாவது CF2Cl2 அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவலா CH4 னா மீத்தேன், அதுல 4 ஹைட்ரஜனுக்கு பதிலா 2 fluorine 2 chlorine வரும், அதுக்கு பேரு freons சொல்லுவாங்க. அதே மாதிரி CHF2 டெட்ராஃப்ளூரோஈத்தேன், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, freons பேரு, அவங்க வந்து ரெஃப்ரிஜரண்டா யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் fluorine is the most used in the manufacture of series of compounds known as freons. The non-toxic, non-combustible and volatile liquids are used as refrigerants, refrigerators, deep freezers and in air conditioners. The most common freon is known as dichloro-difluoromethane. அடுத்தது calcium fluoride, underline CaF2 flux and metallurgy. ஏன்னா இது 1 மார்க்ல கேட்கலாம். CaF2 flux and metallurgy. அடுத்தது NaF is used as a preservative to prevent fermentation and also for preventing dental cavities. அதாவது HF is a very important compound as far as the dentist are concerned. ஏன்னா NaF என்ன பண்ணும்னா, NaF is used to preservative and to prevent fermentation and also for the preventing dental cavities. HF6, SF6, sulfur hexafluoride for as an insulating material in high voltage equipments, sulfur hexafluoride. Teflon ஒன்னு, இது பாலிமர். இப்ப நான் சொன்னா, அதாவது நைலான் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி எத்திலீன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ethylene is a polymer of ethene. அந்த மாதிரி CF2 double bond CF2 forms Teflon ஒரு polymer. இந்த Teflonல தான் HF can be stored. ஏன்னா that cannot be stored in glass bottles. So Teflon is used as a containers to store hydrofluoric acid.
லாஸ்டா வந்து UF6 யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளூரைடு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா for the separation of U35 from U38, separation of uraniumல UF6 is used, uranium hexafluoride. இப்போ அடுத்தது நீங்க உங்க புக்ல பாத்தீங்கன்னா it is called interhalogen compounds னு சொல்லுவாங்க. So what do you mean by interhalogen compound? நான் பேர்லயே சொல்லிட்டேன். இத நீங்க படிக்கணுமா? உங்க புக் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 71, 72 and 73ல கூட இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 3 பேஜஸ் இருக்கும். 71, 70, 71, 72 3 பேஜ் இருக்கும். பாக்கும்போது மிஸ் இத படிக்கணுமா மிஸ், இத வேணாம் மிஸ், நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ என்னவோன்னு. ஆனா நான் உங்களை படிக்க சொல்லல, ஃபுல்லாவே படிக்க சொல்லல. So what I am asking you is, கொஞ்சம் தண்ணி குடிச்சிடுறேன்ப்பா. What I am asking you is, ரெண்டு முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து எத்தனை டைப் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெரைட்டிக்கு பேரு AX, அடுத்த வெரைட்டிக்கு பேரு AX3, அடுத்தது மூணாவது வெரைட்டிக்கு பேரு AX5, நாலாவது வெரைட்டிக்கு பேரு AX7. நீங்க பாருங்க, ரெண்டு ரெண்டா கூடிட்டே போகுது. என்ன AXக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? CLF சொல்லலாம், BRCL சொல்லலாம், IBR சொல்லலாம். இப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு, ரெண்டுமே ஒன்னு இருக்கும். அடுத்தது AX3 என்னன்னா BRF3, CLF3, IBR3 கூட போடலாம். அடுத்தது AX5 போகும்போது IF5, அடுத்தது புரோமின் பென்டாஃப்ளூரைடு. IF7 ஒண்ணுதான் நமக்கு பார்க்கலாம், அது மத்தவங்க எல்லாம் அந்த செப்டா, இது மோனோஹாலைட், ட்ரைஹாலைட், பென்டாஹாலைட் அண்ட் ஹெப்டா. ஹெக்ஸா மீன்ஸ் 6, ஹெப்டா மீன்ஸ் 7, ஹெப்டாஹாலைட், அயோடின் ஹெப்டாஃப்ளூரைடு. என்ன இதுல வந்து மிஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1, 3, 5, 7 இருக்குன்னா, இப்போ நீங்க பாருங்க, இப்போ புளூரினுடைய எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் பாத்தீங்கன்னா 1s2, 2s2, 2p5. இவங்க ரெண்டு பேருமே எதுலயுமே வரமாட்டாங்க. இந்த P ல பாத்தீங்கன்னா இதுல we have 3 electrons, அதாவது 2p ஆர்பிட்டா, 5 electrons இருக்கு. இப்ப இது இந்த புளூரினுடைய இந்த எலக்ட்ரானோட இன்னொரு குளோரின் வரலாம், புரோமின், அதாவது இந்த இடத்துல குளோரின் வரலாம், புரோமின் வரலாம், அயோடின் வரலாம். அவங்க ஒரு எலக்ட்ரானோட கம்பைன் பண்ணும்பொழுது மோனோ AX வெரைட்டி. அப்ப என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னால என்ன இருக்கு? 2s இருக்கு, அதுல 2 எலக்ட்ரான் இருக்கு, சாரி மொத்தமா sp3 ஹைபிரிடைசேஷன். சோ sp3 ஹைபிரிடைசேஷன்னால என்ன சொல்லுவீங்க? சாதாரணமா டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவீங்க. சோ இங்க வந்து Cl இருக்கு, இங்க ஒரு F இருக்கு. சோ மீதி எல்லாமே நமக்கு என்ன இருக்கும்னா 3 pairs, அல்லது இங்க நடுவுல F Cl, இங்க 2, அதாவது இங்க ஒரு லோன் பேர் இருக்குமா, இங்க ஒரு லோன் பேர் இருக்கும், இங்க லோன் பேர் இருக்கும். 1, 2, 3 லோன் பேர்ஸ் இருக்கும் in sp3 hybridization. சோ 3 லேன் பேர், ஒரே ஒரு பாண்டட் பேர் இருக்கும். அதனால இந்த Cl சப்போஸ் இப்படி ஒரு லைன்னா இந்த இடத்துல புளூரின் இருந்தா அந்த இடத்துல Cl இருக்கும், இல்ல அந்த இடத்துல Cl இருந்தா அந்த இடத்துல புளூரின். இது ஸ்ட்ரேப் இஸ் லீனியர். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, AX வெரைட்டிக்கு ஷேப் லீனியர், என்ன ஹைபிரிடைசேஷன் sp3 தெரிஞ்சுக்கும். அந்த ஒரு 2 லைன் பாத்துக்கலாம்ல, நீ எழுதலாம், ஒரு டேபுலர் காலம் கூட போட்டு வச்சுக்கலாம். AX என்ன ஹைபிரிடைசேஷன், என்ன ஷேப் அப்படின்னு. ஆக்சுவலா வித்தவுட் லோன் பேர் it is linear, with லோன் பேர் it is sp3 hybridized. இப்போ அடுத்தது AX3 வெரைட்டி 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். அப்ப இங்க ஒன்னு போயிடும். இந்த ஒன்னு எங்க போகும்? it will go to the next 2p க்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have, அதாவது சாதாரணமா உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு நமக்கு இது கிடையாது. அதாவது AX3 வெரைட்டி புளூரினை பொறுத்த வரைக்கும் இந்த பேர் என்ன, அந்த அதர் ஹைபிரிடைசேஷன் வந்து அவங்க தனியா வந்து ஒரே ஒரு எலக்ட்ரானை கொடுத்து வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி அடுத்தது AX3ல யார் வராங்கன்னு பாருங்க. என்ன வராங்க? புரோமின் தான் 3 பேரோட ரியாக்ட் பண்ணுது.
குளோரின் தான் 3 பேரோட ரியாக்ட் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா அயோடின் தான் 5 பேரோட ரியாக்ட் பண்ணுது. புரோமின் தான் 5 பேரோட ரியாக்ட் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா அயோடின் தான் 7 பேரோட ரியாக்ட் பண்றாங்க. புளூரின் இங்க எங்கேயுமே லெப்ட் ஹேண்ட் சைட்ல வரவே இல்லை. அதனால அதர் ஹாலஜன்ஸ் மாத்திரம் தான் இந்த பாலிஹாலைட்ஸ் ஆர் பாசிபிள். இப்ப பாருங்க, இப்ப 2s and then we have 2p and then we have, sorry, it is ns. 2s 2p expand பண்ண முடியாது, அதனால ns போட்டுக்கலாம். அதர் ஹாலஜன்ஸ். அடுத்தது என்ன வரும்னா nd ஆர்பிட்டால், அது அடுத்தது. So இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் will jump to the nd. அப்ப என்ன டைப் ஆஃப், இது ஃபார் குளோரின், புரோமின், அயோடினுக்கு மாத்திரம் தான் இது நடக்கும் இந்த ஹைபிரிடைசேஷன். இதுல s இருக்கு, 3 p இருக்கு, ஒரு d. அதனால this is sp3d hybridization. sp3d hybridization எங்க இருக்கும்னா AX3 வெரைட்டில இருக்கும். CLF3, BRF3, IBR3 அப்படின்ற காம்பவுண்ட்ஸ்ல இதுல ஹைபிரிடைசேஷன் sp3d. என்ன ஷேப்ல இருக்கும்? சாதாரணமா sp3d சொன்னாலே நீங்க வந்து பென்டகோனல் பைபிரமைட் PCl5ல பாத்திருப்பீங்க. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவுல Br இருக்கு, F F F, இங்க ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், அங்க ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அது அவங்க என்ன ஷேப்னு சொல்லுவாங்கன்னா T ஷேப்னு சொல்லுவாங்க. அதனால பிளீஸ் அண்டர்லைன் AX3 னுடைய ஷேப் வந்து, இப்ப AX வெரைட்டில பாருங்க, as expected the compounds of AX வந்து linear. please underline AX வந்து linear and the hybridization sp3. and with எல்லாமே இருக்கும் பொழுது உங்களுக்கு page 71 பாருப்பா, electronic structure of chlorine தான் கொடுத்திருக்காங்க. it's a linear molecule. AX வந்து AX are linear கொடுத்திருக்கா. although the spatial arrangement of 4 electron pair, ஒரு bond pair, 3 lone pair round the central chlorine atom is tetrahedral due to the presence of 3 lone pairs of electron in 3 hybrid orbital. The AX molecule is distorted and becomes linear. ஆக்சுவலா நீங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம், இதோடைய ஹைபிரிடைசேஷன் sp3. அப்பதான் அது டெட்ராஹைட்ரல் ஷேப் வரும். அடுத்தது AX3 பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, sp3d ஹைபிரிடைசேஷன். அதுல 2 லோன் பேர் இருக்கும், வித்தவுட் லோன் பேர் T ஷேப். லாஸ்ட் லைன்ல இருக்கு பார், T ஷேப். எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா CLF3 கொடுத்திருக்காங்க, BRF3, ICL3. அடுத்தது AX5 அப்படின்னா 5 லோன் பேர், 5 தனித்தனியான எலக்ட்ரான்ஸ் வேணும். என்னப்பா ஏதாவது டவுட் இருந்தா கேளு, யுவராஜ் கேட்கலாம். போலாமா? வேண்டாம், சரி. இப்ப பாருங்க, இப்ப 5 தனித்தனியான எலக்ட்ரான்ஸ் வேணும். அப்ப இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் கோஸ் டு திஸ் ஆர்பிட், புளூரினை தவிர மத்த ஹாலஜன்ஸ்ல. அப்ப என்ன ஹைபிரிடைசேஷன்? this is sp3d2. sp3d2 னா இது ஒரு பாண்ட் பேர், பாண்ட் பேர், பாண்ட் பேர். ஆக்சுவலா எத்தனை வரும்? 5 பாண்ட் பேர் வரும், ஒரு லோன் பேர் வரும். ஆக்டாஹெட்ரலா இருக்கும், அதுல ஒரு லோன் பேர் இருக்கும். அதனால இதோட ஷேப் வந்து பிரமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. AX5 வெரைட்டி, பிளீஸ் அண்டர்லைன், AX5 வெரைட்டியா இருந்ததுன்னா இட் இஸ் sp3d2. இருக்க வேண்டியது octahedral, but without lone pair it is square pyramidal. அடுத்தது இந்த எலக்ட்ரானும் அன்பேர்ட் ஆயிரும், அங்க போயிரும். அப்போ AX7 வெரைட்டி, அதாவது AX7 வெரைட்டில பாத்தீங்கன்னா this is sp3d3. please underline, இது சில நேரத்துல 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. இந்த லெசன்ல இருந்த ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசன்லயே கேட்பாங்க. sp3d3 for IF7. It's called pentagonal bipyramidal. pentagonal அப்படின்னு சொன்னோம்னா இப்படி இருக்கும். பென்டகன் பார்த்திருப்பீங்க. இங்க I இருக்கும், இங்க ஒரு F, இங்க ஒரு F, இங்க ஒரு F, இங்க ஒரு F, இங்க ஒரு F. One will be above the plane,
the other one will be below the plate, pentagonal, bifurcal. அதனால இதுல வந்து நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். Just to know the hybridization and the shape, that will be useful for you in your 1 mark question. அப்புறம் சரி இவ்வளவு கதை சொல்லிட்டீங்க, அதுல வந்து இத்தனை டைப்ஸ் சொல்லிட்டீங்களா, how it forms the பேர் என்ன interhalogen compound. ஒண்ணும் இல்ல, குளோரினையும் ஃப்ளூரினையும் ஈக்குவல் அமௌண்ட் போட்டா ClF வரும். அல்ல ஃப்ளூரின் அதிகமா இருந்ததுன்னா ClF3 வரும். இன்னும் அதிகமா இருந்ததுன்னா ஆனா BrF5 வரது ஈஸி rather than ClF5. ஓகே, இப்ப பாருங்க, we'll see the what are the type na AX, AX3 and AX5, and then we have AX7. AX7 ல பாத்தீங்கன்னா ஒண்ணே தான், யாரு IF7 மாத்திரம் தான். இதுல பாத்தீங்கன்னா இதுவும் ரெண்டு தான், BrF5 IF5 தான். ஃப்ளூரின் தான் அடுத்த சைடுல இருக்க முடியும், மத்தவங்க எல்லாம் அந்த 5 பேர் ஒன்னா சேர்ந்து வர முடியாது. ஏன்னா ஃப்ளூரின் தான் சைஸ்ல சின்னது. நிறைய புரோமின், அயோடினோ வேற ஏதாவது வந்துச்சுன்னா, குளோரின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டியரிக் இன்டராக்ஷன் வரும், அதனால அன்ஸ்டேபிள் ஆயிரும். அதனால ஃப்ளூரின் மாத்திரம் தான் 5ல வருது. இங்கேயும் அவங்க வந்து அதிகமான எண்ணிக்கையில ஃப்ளூரினை கொடுக்கறாங்க. ICl3 is also possible. இங்க பாத்தீங்கன்னா எல்லா பாசிபிலிட்டிஸ் காம்பினேஷனும் is possible, but they can all be prepared by direct combination by the action of the halogen on the lower interhalogen. The product form depends on the condition. அதாவது the each halogen combines with another halogen, interhalogen அப்படின்னு சொன்னா ரெண்டு ஹாலஜன் கம்பைன் ஆகுதுன்னு அர்த்தம். Several compounds known as interhalogen compound. The less electronegative element is written first. இங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எந்த காரணத்தை கொண்டு F முதல்ல எழுதிராதீங்க. அப்படி எழுதுனா தப்பு, புரியுதா? ஏன்னா F எப்பயுமே எலக்ட்ரானை வாங்கிக்கும், I டொனேட் பண்ணும். டொனேட் பண்றவங்க தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதணும். அதனால F எப்பயும் முன்னால போட்டுறாத. இப்ப பாருங்க, Cl-ம் F2-ம் சேர்ந்து ஈக்குவல் வால்யூம் இருந்ததுன்னா ClF. டெம்பரேச்சர் வந்து 473. அடுத்தது I2 and Cl2 லிக்விட்ல ஈக்விமோலார் எடுத்துட்டீங்கன்னா we get ICl AX type. அடுத்தது Cl2 with 3 fluorine, excess of fluorine இருக்கணும், temperature little bit higher 573, we get ClF3 AX3 type. அடுத்தது bromine with fluorine diluted with nitrogen, we get BrF3. bromine with fluorine we get BrF5. இதுல எல்லாம் பாருங்க, இந்த மாலிக்யூல்ல bromine can form pentahalide, chlorine வந்து tri, iodine also can form pentahalide. Iodine plus 5F2 gives you pentahalide. ஆனா 7 பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான், iodine மாத்திரம் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ப்ளீஸ் ரிமெம்பர் தட். அடுத்தது the bonds are essentially covalent because of the small electronegativity difference. ஏன்னா இருக்கிறது ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் யாருன்னா ஹாலஜன்ஸ் தான். என்ன, அந்த ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கிறதுனால அவங்க எப்பயுமே வந்து பேர் என்னன்னா, அவங்களுடைய எலக்ட்ரோநெகட்டிவ் குளோரினுக்கும் ஃப்ளூரினுக்கும், அல்லது குளோரினுக்கும் புரோமினுக்கும், அல்லது புரோமினுக்கும் அயோடின், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் உள்ள எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ஸ்மால். அதனால பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ், ஸ்மாலர் டிஃபரன்ஸ், the melting and the boiling point increases as the difference in electronegativity increases. So electronegativity also is related with the melting point. Interhalogens are generally, இப்போ அடுத்தது பாயிண்ட் என்னன்னா, interhalogen compounds are more reactive. எப்பயுமே, ஏன்னா எப்பவாவது உடஞ்சிடலாம், ஃபார்ம் ஆகிறதே கஷ்டம், ஃபார்ம் பண்ண வரணும், எனி டைம் தே கேன் பிரேக். அதனாலதான் ஃபார் எக்ஸாம்பிள் BrF5 எடுத்துக்கோங்க, ஹைட்ராக்சைடு அயானோட ரியாக்ட் பண்ணி புரோமேட் பிளஸ் F மைனஸ் வரும். ICl ரியாக்ட் பண்ணும்போது OH மைனஸோட Cl மைனஸ் பிளஸ் OI மைனஸ் ஐப்போஹைடைடு வரும். அதனால ஈஸியா ரியாக்ட் பண்ணிடும் மத்தவங்களோட. இது அன்ஸ்டேபிள் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட், தோ தே ஃபார்ம் ஆகும், ஆனா டீகம்போஸ் ஆயிரும் ஈஸில. அதனாலதான் the interhalogens are generally more reactive than the halogens because the AX bond is weaker than the XX bond in halogens. The reactions are similar to those of the halogens. Hydrolysis gives halide and oxyhalide being formed from the larger halogen. இதுல ரெண்டுத்துல யார் வந்து இந்த புரோமேட் வருது பாரு, யார் வந்து அயோடைட் வருது பாரு. இதுல வந்து fluorine சின்னது, புரோமின் பெருசு. The larger halogen forms bromate. இந்த இடத்துல ICl பார்க்கும்போது I பெருசு, அதனால that forms OI minus. அதுதான் இங்க சொல்றாங்க, the larger halogen forms the oxyhalide. அது எங்கேயாவது உங்களுக்கு யூஸ் ஆகும், though in your entrance-லயாவது இல்ல எங்கேயாவது. Structures of interhalogen compounds are generally covalent compounds in which larger halogen forms the central atom.
அடுத்தது type AX are as expected the compounds of the type AX are linear, that CLF, BRF, BRCL, IBR and ICL are linear. Electronic structure of chlorine atom in the ground state and hybridized state is represented as in figure. இதுதான் நம்ம சொன்னது hybridization. அதாவது என்ன hybridization? இது sp3. இந்த ஒரு s இந்த மூணும் சேர்ந்து sp3 வரும். ஸ்ட்ரக்சர் லீனியர்னு தெரிஞ்சுக்கோங்க. இது AX வெரைட்டி. அதுல 3 லோன் பேர் இருக்கும், ஒரு பாண்ட் பேர் இருக்கும். ஓகே, அடுத்தது AX3. Compounds of the type AX3 have trigonal bipyramidal. ஆனா லோன் பேரை விட்டுட்டு பாத்தீங்கன்னா this is having T-shaped. அதுல hybridization is sp3d. This is the shape of CLF3 bipyramidal structure. அடுத்தது AX5 வெரைட்டி, 5 unpaired electrons வேணும். அடுத்தது இது வந்து AX3 னுடைய CLF3 னும் போது sp3d is the hybridization. அடுத்தது இதுக்கு அப்புறம் ஒன்னு போட்டிருக்காரு சார். இப்ப வந்திருக்குமே, இல்லனா விட்டுருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு வந்து இதுல ஸ்லைட்ல வந்தது AX3 வரைக்கும் வந்துச்சு. Then I have shown you AX5 variety and AX7 variety. அதுல எப்படின்னு வரது நீங்க இதுல ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது sp3d2 பேஜ் நம்பர் 72ல please understand it is sp3d2 and then we have sp3. in the case of IF7 it is sp3d3. ஷேப் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ளூரின்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல ஜெனரலா ப்ராப்ளம் வராதுப்பா, அப்படியே வந்தா 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். இப்போ ஒரு எலிமெண்ட் A occupies group number 17 and period number 2 na it is fluorine. Okay, shows anomalous behavior. A reacts with water to form a mixture of B and C, and the B and C அதுக்கு அப்புறம் ஆசிட் வந்து D, B and C are allotropes அப்படினு சொல்றாங்க. அதாவது ஆக்சிஜனையும் O3யும். இது already I told you fluorine reacts with 2 molecules. 2 molecules of fluorine reacts with water, or 3 molecules of fluorine reacts with water to give you ஒரு கேஸ்ல 4HF and oxygen. இந்த இடத்துல இது வரைக்கும் ப்ராப்ளம் கேட்கல as far as fluorine is concerned, P block elements are concerned. அச்சா, so fluorine பொறுத்த வரைக்கும், halogens பொறுத்த வரைக்கும் 5 marks questions. என்னென்ன முக்கியமான 5 marks which you have to remember na, please understand that the preparation of fluorine by the Dennis Wieder Roche method ஒரு 5 marks question. அதுக்கு diagram எழுதணும், அந்த equation எழுதணும், அந்த apparatus description நீங்க எழுதணும். அடுத்தது anomalous nature of fluorine from other halogens. அடுத்தது uses of fluorine, அது ஒரு முக்கியம். அடுத்தது interhalogen compound படிக்கவே வேணான்னு ஒதுக்காதீங்க. அட்லீஸ்ட் hybridization AX னா என்ன hybridization, ஒரு எக்ஸாம்பிள் என்ன ஷேப். AX3 னா என்ன hybridization, என்ன எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் போதும். அச்சா, அடுத்து இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல இருந்து தெரிஞ்சிருப்பீங்க ரைட் சைடுல தான் F வரணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல குளோரின் வரலாம், புரோமின் வரலாம், அயோடின் வரலாம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது AX5 என்ன hybridization, என்ன ஷேப். AX7 அதாவது ஒண்ணுதான் AX7 வெரைட்டில வரும், அது IF7. Okay, we will talk about the noble gases in the next class. Noble gases அல்லது inert gases னா யாரோடையும் பேசாத ஆளு, ஏன்னா completed configuration. Let us see about the noble gases in the next class. Yes, thank you.